ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27/11/2025 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை எதை கற்பிக்கிறாரோ அதை நன்றாக படித்தால் அது 21 பிறவி வருமானத்திற்கு ஆதாரம் ஆகும். சதா சுகம் பெறுவீர்கள். கேள்வி: குழந்தைகள், உங்களுக்கு அதீந்திரிய சுகத்தின் புகழ் இருப்பது ஏன்? பதில்: ஏன் என்றால், குழந்தைகள் உங்களுக்கே இந்த நேரம் தந்தையை தெரியும். நீங்களே தந்தை மூலமாக உலகின் முதல் இடை கடைசியை அறிந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் எல்லையற்ற நிலையில் நிற்கிறீர்கள். இப்போது நாம் இந்த உப்பு கால்வாயிலிருந்து அமிர்த நன்னீர் கால்வாய்க்கு சென்று கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும். நமக்கு சுயம் பகவான் கற்பிக்கிறார். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி பிராமணர்களுக்கே இருக்கிறது. அதனால் இந்திரிய சுகம் உங்களுக்கே பாடப்பட்டு இருக்கிறது. பிராமணர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்கன்னா அது இந்த இந்த கலியுகத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு சொல்லலை. அதாவது பிரம்மா பாபாவோட குழந்தைகள், அவங்களுக்கு பிரம்மாவோட, அதாவது பிரம்மா அவங்களோட குழந்தை, அதனால பிராமணர்கள்னு சொல்கிறாங்க. இது நிறையா பேருக்கு இந்த டவுட்டு இருக்குது. ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதாவது தனது அறிவுரை கொடுக்கின்றார். நாம் ஜீவாத்மாக்கள் என்பதை நிச்சயம் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும். இப்படி நாம் ஒன்றும் புதிய பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் படித்து வருகின்றோம். முன்னால் எப்போதாவது படிக்க வந்திருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார். அப்போது நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தையிடம் வருகிறோம் என்று நீங்கள் எல்லோரும் சொல்கிறீர்கள். இது நினைவில் இருக்கும் தானே? அல்லது இதையும் மறப்பீர்களா? மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் நிச்சயம் நினைவில் இருக்கும். ஒன்றே குறிக்கோள். யார் குழந்தையானாலும், அவர் 2 நாள் குழந்தையாக இருந்தாலும், பழையவராக இருந்தாலும் குறிக்கோள் ஒன்றுதான். யாருக்கும் நஷ்டம் ஏற்பட முடியாது. படிப்பில் வருமானம் இருக்கிறது. அவர்களும் கிரந்தத்தை அமர்ந்து படித்து சொல்கிறார்கள். அதனால் வருமானம் கிடைக்கிறது. சரீர நிர்வாகத்திற்கு உடனே கிடைக்கிறது. சாதுவாகி ஓரிரு சாஸ்திரங்களை உட்கார்ந்து சொன்னால் வருமானம் கிடைக்கும். இப்போது இவையெல்லாம் வருமானத்திற்கு வழிகள். ஒவ்வொரு விஷயத்திலும் வருமானம் தேவை. பைசா இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வாருங்கள். தந்தை நமக்கு மிக நல்ல கல்வி கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் 21 பிறவிகளுக்கு வருமானம் கிடைக்கிறது. இந்த வருமானம் அப்படி இருக்கிறது. அதனால் நாம் சதா சுகவாசிகள் ஆகிறோம். ஒருபோதும் வியாதி வராது. சதா அமரராக இருப்போம். இதை உறுதி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நம்பிக்கை வைப்பதால் உங்களுக்கு உல்லாசம் வரும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் வந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என்பதை உள்ளே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது கீதை என்பது பகவான் வாக்கு. கீதைக்கும் யுகம் வருகிறது தானே. இது 5வது யுகம் என்பதை மட்டும் மறந்துவிட்டார்கள். இந்த சங்கம யுகம் மிக சிறியது. உண்மையில் இதை 1/4 பங்கு என்றும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் சதவீதம் போட முடியும். இருந்தும் போக போக தந்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். பாபா சொல்வதற்கென்று சில விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. உங்கள் அனைத்து ஆத்மாக்களிலும் பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அது ரீபீட் ஆகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எதை கற்கிறீர்களோ அதுவும் ரெப்படிஷன் தானே. ரெப்படிஷனில் ரகசியம் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அடியிலும் பாகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியை போல மற்றது இருக்காது. பேனை போல டிக் டிக் நடந்து கொண்டே இருக்கிறது. டிக் முடிந்தது, நொடி கடந்தது. இப்போது நீங்கள் எல்லையற்ற நிலையில் நிற்கிறீர்கள். வேறு எந்த மனிதரும் எல்லையற்ற நிலையில் நிற்கவில்லை. ஒருவரிடமும் எல்லையற்ற ஞானம், அதாவது முதல் இடை கடைசி ஞானம் இல்லை. இப்போது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியும் தெரியும். நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். இது சங்கமயுகம். இதை கடந்து செல்ல வேண்டும். அது உப்பு தண்ணீர் கால்வாய். இது இனிமேலும் இனிய அமிர்த கால்வாய். அது விஷம். இப்போது நீங்கள் விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம். உலகிற்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. இவை புது விஷயங்கள். பகவான் என்று யாரை சொல்கிறார்கள், அவர் என்ன பாகத்தை நடிக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். வாருங்கள், பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு சொல்கிறோம் என்ற தலைப்பிலும் நீங்கள் சொல்கிறீர்கள். குழந்தைகள் தந்தையின் வரலாற்றை சொல்கிறார்கள். இது பொதுவானது. இவர் தந்தைகளின் தந்தை. உங்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சரியானபடி தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்களுக்கும் தந்தை கொடுத்திருக்கிறார். அதனால் புரிய வைக்கிறீர்கள். மற்ற யாரும் எல்லையற்ற தந்தை அறிய முடியாது. நீங்களும் சங்கம யுகத்தில்தான் அறிந்து கொள்கிறீர்கள். தேவர்களோ சுத்திரர்களோ புண்ணியாத்மாக்களோ பாவாத்மாக்களோ மனிதர்கள் யாருக்கும் தந்தையை தெரியாது. சங்கம யுகத்தில் இருக்கும் பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால் குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதனால் இந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால்
கோபியரிடம் கேளுங்கள் என்ற பாடலும் இருக்கிறது. தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். சுப்ரீம் என்ற வார்த்தையை நிச்சயம் போட வேண்டும். சில நேரம் குழந்தைகள் மறக்கிறீர்கள். இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். சிவபாபாவின் புகழில் இந்த வார்த்தைகளை நிச்சயம் போட வேண்டும். இவை உங்களைத் தவிர வேற யாருக்கும் தெரியாது. உங்களால் புரிய வைக்க முடியுமானால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல இருக்கிறது. எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் ஆசிரியராக, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எல்லையற்ற சுகத்தையும் எல்லையற்ற ஞானத்தையும் கொடுப்பவர். இருந்தும் அப்படிப்பட்ட தந்தையை மறக்கிறீர்கள். மாயா எவ்வளவு சக்தியோடு இருக்கிறது. ஈசனை சக்திசாலி என்று சொல்கிறார்கள். இருந்தும் மாயாவும் குறைந்ததல்ல. இவருக்கு ராவணன் என்ற பெயர் வைத்திருப்பது குழந்தைகள் உங்களுக்கு இப்போது சரியாக தெரியும். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம், இதை பற்றியும் சரியாக புரிய வைக்க வேண்டும். ராமராஜ்யம் இருந்தால் நிச்சயம் ராவணராஜ்யமும் இருக்கும். நிரந்தரமாக ராமராஜ்யம் மட்டுமே இருக்க முடியாது. ராமராஜ்யத்தை, ஸ்ரீ கிருஷ்ண ராஜ்யத்தை யார் ஸ்தாபனை செய்கிறார் என்பதை இந்த எல்லையற்ற தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் பாரத கண்டத்திற்கு அதிக புகழ் பாட வேண்டும். பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. எவ்வளவு புகழ் இருந்தது. எப்படி ஆக்குபவர் தந்தைதானே. உங்களுக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது. குறிக்கோள் புத்தியில் இருக்கிறது. மாணவர்களுக்கு தமது படிப்பின் போதை இருக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். நடத்தையை பற்றியும் அக்கறை கொள்ள வேண்டும். எப்போது கடவுளின் படிப்பாக இருக்கிறதோ அப்போது ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. மேலும் டீச்சர் வந்த பிறகு தாமதமாகவும் வரக்கூடாது என்ற விவேகம் சொல்கிறது. டீச்சர் வந்த பிறகு வருவதும் ஒரு அவமரியாதை. பள்ளிக்கூடத்திலும் யாராவது தாமதமாக வந்தால் அவரை டீச்சர் வெளியில் நிற்க வைப்பார். தந்தை தனது சிறு வயது உதாரணத்தையும் சொல்கிறார். எங்கள் டீச்சர் மிகுந்த கண்டிப்புடன் இருந்தார். உள்ளே வரவிடுவதே இல்லை. இங்கே பலர் தாமதமாக வருகின்றார்கள். சேவை செய்யும் நல்ல குழந்தை நிச்சயம் தந்தைக்கு பிரியமானவராக இருப்பார் தானே. இது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மமாக இருந்தது. இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த தர்மம் எப்போது ஸ்தாபனை செய்யப்பட்டது என்பது யாருடைய புத்தியிலும் கொஞ்சமும் இல்லை. உங்கள் புத்தியில் இருந்தும் அடிக்கடி நழுவுகிறது. இப்போது நீங்கள் தேவி தேவர் ஆவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்கு யார் கற்பிக்கிறார்? பரமபிதா பரமாத்மா தானே கற்பிக்கிறார். இது நமது பிராமண குலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதற்கு டைனாஸ்டி இருப்பதில்லை. இது சர்வோத்தம பிராமண குலம். தந்தையும் சர்வோத்தமர். மிக உயர்ந்தவருக்கு வருமானம் நிச்சயம் உயர்வாக இருக்கும். அவரையே ஷீ என்று சொல்கிறார்கள். உங்களையும் உயர்வாக மாற்றுகிறார். நம்மை உயர வைப்பவர் யார் என்பது குழந்தைகள் உங்களுக்கே தெரியும். மற்றவர் எதையும் புரிந்து கொள்வதில்லை. எங்கள் தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். எங்களுக்கு கற்பிக்கிறார் என நீங்கள் சொல்கிறீர்கள். நாம் ஆத்மாக்கள். நீங்கள் எனது குழந்தைகள் என ஆத்மாக்கள். நமக்கு தந்தை நினைவு கொடுத்திருக்கிறார். அதனால் சகோதரத்துவம் இருக்கிறது. தந்தையை நினைவும் செய்கிறார்கள். அவர் நிராகாரி தந்தையாக இருப்பதால் ஆத்மாக்களையும் நிராகாரிகள் என்று சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவே ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது, பிறகு பாகத்தை நடிக்கிறது. மனிதர்கள் தம்மை ஆத்மா என உணர்வதற்கு பதிலாக சரீரம் என நினைத்து கொள்கிறார்கள். நான் ஆத்மா என்பதை மறக்கிறார்கள். நான் ஒருபோதும் மறப்பது இல்லை. ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் சாலிகிராமங்கள். நான் பரமபிதா, அதாவது பரமாத்மா. அவருக்கு மேலே எந்த பெயரும் கிடையாது. அந்த பரமாத்மாவின் பெயர் சிவன். நீங்களும் அப்படி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். எனினும் நீங்கள் சாலிகிராமங்களாக இருக்கிறீர்கள். சிவன் கோவிலுக்கு போகிறீர்கள். அங்கும் அதிக சாலிகிராமங்களை வைத்திருக்கிறார்கள். சிவனுக்கு பூஜை செய்யும் பொழுது சாலிகிராமங்களுக்கும் கூடவே செய்கிறார்கள் தானே. அதனால் உங்கள் ஆத்மா சரீரம் இரண்டிற்கும் பூஜை நடக்கிறது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். எனக்கு ஆத்மாவிற்கு மட்டுமே பூஜை நடக்கிறது. எனக்கு சரீரமே இல்லை. நீங்கள் எவ்வளவு உயர்கிறீர்கள். தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தை ஏழையாக இருப்பார். குழந்தை படித்து எவ்வளவு உயரப்போகிறார், எதிலிருந்து எதுவாகிறார். நீங்கள் எவ்வளவு உயர்வாக இருந்தீர்கள் என்பது தந்தைக்கு தெரியும். இப்பொழுது எவ்வளவு அனாதைகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தையையே அறியவில்லை. இப்பொழுது நீங்கள் தந்தையின் உடையவராவதால் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாகிறீர்கள். என்னை கெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அங்கே என்னென்ன இருக்கும் என்பது உங்களைத் தவிர யாருடைய புத்தியிலும் இல்லை. நாம் உலகின் எஜமானர்களாக இருந்தோம், இப்போது ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. நாங்கள் எஜமானர்கள் என அங்கே பிரஜைகளும் சொல்வார்கள் தானே. இந்த விஷயங்கள் குழந்தைகள் உங்கள் புத்தியில் தான் இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் தானே. இந்த விஷயங்களை கேட்டு பிறருக்கும் சொல்ல வேண்டும். அதனால் சென்டர் அல்லது மியூசியத்தை திறந்து கொண்டே இருக்கிறார். எது கல்பம் முன்னர் நடந்ததோ அதுவே நடந்து கொண்டு இருக்கிறது. மியூசியம், சென்டர்கள் போன்றவற்றை உங்களுக்கு அதிக ஆஃபர் கொடுக்கின்றார்கள். பிறகு அதிகமானோர் வருவார்கள். அனைவருடைய எலும்புகளும் மென்மையாகி கொண்டே போகின்றன. முழு உலகின் எலும்புகளையும் இப்பொழுது நீங்கள் மென்மையாகி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் யோகத்தில் எவ்வளவு அதிக சக்தி இருக்கிறது, உங்களிடம் அதிக சக்தி இருக்கிறது என்பது
தந்தை சொல்கிறார், நீங்கள் யோகத்தில் இருந்து உணவை தயார் செய்யுங்கள், பிறருக்கும் கொடுங்கள். அப்போது புத்தி இந்த பக்கம் இழுக்கப்படும். பக்தி மார்க்கத்தில் குருவின் எச்சில் உணவையும் சாப்பிடுகிறார்கள். பக்தி மார்க்க விரிவு பெரியது, அதை வர்ணிக்க முடியாது என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது விதை, அது மரம். விதையை வர்ணனை செய்ய முடியும், மற்றபடி மரத்தின் இலைகளை எண்ணுங்கள் என ஒருவரிடம் சொன்னால் அவரால் செய்ய முடியாது. எண்ணற்ற இலைகள் இருக்கின்றன, விதையில் இலையின் அடையாளமே தெரிவதில்லை. அதிசயமாக இருக்கிறது தானே. இதையும் இயற்கை என்று சொல்கிறார்கள். ஜீவ சந்துக்கள் எவ்வளவு அதிசயமாக இருக்கின்றன. அநேக வித பூச்சிகள் இருக்கின்றன. அவை எப்படி உற்பத்தியாகின்றன? மிக அதிசய நாடகம். இதை இயற்கை என்று சொல்கிறார்கள். இதுவும் முன்னரே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். சத்தியுகத்தில் என்னென்ன பார்ப்பீர்கள்? அவை புதிய பொருட்களாக இருக்கும், எல்லாம் புதிதாக இருக்கும். மயிலை பாரதத்தின் தேசிய பறவை என்று சொல்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைத்தார். ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகுடத்தில் மயிலிறகை காட்டுகின்றார்கள். ஆண் மயிலும் பெண் மயிலும் அழகாக இருக்கின்றன. கற்பமும் கண்ணீரால் ஏற்படுகிறது, எனவே தேசிய பறவை என்று சொல்கிறார்கள். அப்படி அழகிய பறவைகள் வெளிநாடுகளிலும் இருக்கின்றன. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு முழு உலகின் முதல் இடை கடைசியின் ரகசியம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இது வேற யாருக்கும் தெரியாது. நாங்கள் உங்களுக்கு பரமபிதா பரமாத்மாவின் பயோகிராபியை சொல்கிறோம் என்று சொல்லுங்கள். படைப்பவர் இருந்தால் நிச்சயம் அவரது படைப்பும் இருக்கும். அதன் வரலாறு புவியியல் எங்களுக்கு தெரியும். மிக உயர்ந்த எல்லையற்ற தந்தைக்கு என்ன பாகம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உலகிற்கு ஒன்றுமே தெரியாது. இது மிகவும் சீச்சி உலகம். இந்த நேரம் அழகாக இருப்பதும் பிரச்சனையாக இருக்கிறது. பெண் குழந்தைகளை எப்படியெல்லாம் கடத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். குழந்தைகள், உங்களுக்கு இந்த விகார உலகின் மீது வெறுப்பு வர வேண்டும். இது சீச்சி உலகம், சீச்சி சரீரம். நாம் இப்போது தந்தையை நினைவு செய்து தனது ஆத்மாவை பவித்திரமாக்க வேண்டும். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், சுகமாக இருந்தோம். இப்போது தமோ பிரதானம் ஆனோம், அதனால் துக்கத்தில் இருக்கிறோம். பிறகு சதோ பிரதானமாக வேண்டும். நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள். பதித்த பாவனர் என பாடவும் செய்கிறார்கள், இருந்து கொஞ்சம் கூட வெறுப்பு வருவதில்லை. இது சீச்சி உலகம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புது உலகில் நமக்கு சரீரமும் மிக அழகாக கிடைக்கும். இப்பொழுது நாம் அமரபுரிக்கு அதிபராகி கொண்டு இருக்கிறோம். குழந்தைகள், நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் மிக இனிய குழந்தைகள். தந்தை 5000 வருடங்களுக்கு பிறகு அதே குழந்தைகளை வந்து சந்திக்கிறார். அப்பொழுது நிச்சயம் மகிழ்ச்சி ஏற்படும் தானே. குழந்தைகளை சந்திக்க நான் மீண்டும் வந்திருக்கிறேன். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நாம் இறை மாணவர்கள். அதனால் படிப்பின் போதை இருப்பதோடு தனது நடத்தையிலும் கவனம் வைக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. தாமதமாக வகுப்பிற்கு வந்து டீச்சரை அவமதிக்கக்கூடாது. 2. இந்த விகார சீச்சி உலகின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவால் தனது ஆத்மாவை பவித்திர சதோ பிரதானமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். வரதானம்: நம்பிக்கை இழந்தவரின் நம்பிக்கை தோற்றுவிக்கும் உண்மையான பரோபகாரி திருப்திமணி ஆகுக. திரிகால் தரிசியாகி ஒவ்வொரு ஆத்மாவின் பலவீனத்தை அறிந்து அந்த பலவீனத்தை தன்னிடம் தாரணை செய்யாமல் அல்லது வர்ணனை செய்யாமல் பலவீன வடிவ முல்லை கல்யாணக்காரி சொரூபத்தால் முடிக்க வேண்டும். முல்லை மலராக மாற்ற வேண்டும். தானும் திருப்தி மணிக்கு சமமாக திருப்தியாக இருக்க வேண்டும். மேலும் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும். யாரிடமும் எல்லோரும் நிராசை கொள்வார்களோ அந்த மனிதரிடம் அல்லது சூழ்நிலையில் சதா காலத்திற்கு ஆசையின் தீபத்தை ஏற்ற வேண்டும். அதாவது மனம் உடைந்தவரை சக்திவானாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த காரியம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது பரோபகாரியின் திருப்திமணியும் வரதானம் கிடைக்கும். ஸ்லோகன்: பரீட்சை நேரத்தில் வாக்குறுதி நினைவிற்கு வந்தால் பிரத்யட்சம் ஏற்படும். அவ்யக்த செய்கை: அசரீரி மற்றும் விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகமாக்குங்கள். முழு நாளில் இடையிடையே ஒரு நொடி கிடைத்தாலும் அடிக்கடி இந்த விதேகி ஆகும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். 3-4 நொடிகள் அது ஒதுக்குங்கள். இதனால் அதிக உதவி கிடைக்கும். இல்லை என்றால் முழு நாளும் புத்தி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போது விதேகியாவதற்கு நேரம் பிடிக்கும். பயிற்சி இருந்தால் எப்போது வேண்டுமோ அந்த நேரம் விதேகி ஆவீர்கள். ஏனென்றால் கடைசியில் எல்லாம் திடீரென நடக்க வேண்டும். அந்த திடீர் பேப்பருக்கு இந்த விதேகி நிலையின் பயிற்சி மிகவும் அவசியம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.